சிஎஸ்கே ஃபேன்ஸ் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சிஎஸ்கே பிளேயர்ஸ் யாராவது ஒழுங்காக பண்ணலை அப்படின்னா அவங்கள போயிட்டு சென்னையோட அஃபிஷியல் ஹேண்டலில் கமெண்ட் செக்ஷனில் ரிமூவ் ருத்துராஜ் கெய்க்வாட், ரிமூவ் சிவம் தூபே, ரிமூவ் கார்த்திக் சர்மா, ரிமூவ் பிரசாந்த் வீர், இந்த மாதிரிலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா தோனி இப்படி தானே நம்மளை சொல்லி வளர்த்துருக்காரு. இந்த மாதிரி பிளேயர்ஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி ஹர்ட் பண்ணணும், பிளேயர்ஸை வந்து பேக் பண்ணவே கூடாது, பிளேயர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே கூடாது, இந்த மாதிரிலாம் நமக்கு தோனி சொல்லி கொடுத்துருக்காருல. சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் போகலைன்னா சிஎஸ்கே பிடிச்சி திட்டணும், சிஎஸ்கே வந்து ஒழுங்காக விளையாடலைன்னா சிஎஸ்கேவோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு சிஎஸ்கேவை திட்டணும், சிஎஸ்கேவோட கோச்சை திட்டணும், சிஎஸ்கேவோட பிளேயர்ஸை திட்டணும், அந்த பிளேயரை ஆடக்கூடாதுன்னு சொல்லணும், இந்த பிளேயரை ஆடக்கூடாதுன்னு சொல்லணும், இந்த ஓவரை இவங்கள போட வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் தானே சொல்லிக் கொடுக்குறீங்க இத்தனை வருஷமா நீங்கள் சொல்லிக் கொடுத்து தானே சிஎஸ்கே 5 டிராஃபி எடுத்திருக்கு. எனக்கு ஒரு மாதிரி இதெல்லாம் பார்க்க வருத்தமாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு சிஎஸ்கேல ஆடுற ஒவ்வொரு பிளேயரும் கண்டிப்பாக இந்த ஃப்ரான்ச்சைஸிக்காக இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுக்கணும்னு நினச்சி தான் விளையாடுவாங்க. அது சரியாக போகலை, அந்த டாக்டிக்கலில் சில எரர் ஆயிடுச்சு, இல்லை பிளேயர்ஸ் சரியாக ஃபார்மில் இல்லை அப்படின்னா நம்ம தான் பேக் பண்ணணும். ஊர்வில் பட்டேல் ஒரு பால் ஆடினாரு, 2வது பால் 4 அடிச்சாரு, 3வது பால் அவுட் ஆனாரு. உடனே என்ன பண்ணுறீங்க, இனிமே யாரும் வந்துட்டு ஊர்வில் பட்டேலுக்கு ஜஸ்டிஸ்ன்னு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. ப்ரோ ஊர்வில் பட்டேல் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்டான 100 அடித்தவர் ப்ரோ டொமஸ்டிக்ல. என்ன ப்ரோ நினச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு மேட்ச்சு ஒழுங்காக அடிக்கலை அப்படின்னா உடனே அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கக்கூடாது அடுத்த மேட்ச்சு. நீங்களாம் சிஎஸ்கே எதுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. நான்லாம் சிஎஸ்கே வந்து தோனிக்காக தான் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கப்புறம் சிஎஸ்கே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தோனி விளையாண்ட டீமுங்கிறதுக்காக மட்டும் கிடையாது, சிஎஸ்கே அஸ் அ ஃப்ரான்ச்சைஸியாகவே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கட்டும், அதில் விளையாண்ட எல்லா பிளேயர்ஸையும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம டீம்கிட்ட இருக்கிற அந்த கூல் அண்ட் கம்போஸ்டான அந்த பிளேயிங்கு, இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் என்னடான்னா ஒரு சீசன் ஒழுங்காக பண்ணலை, ஒரு மேட்ச் ஒழுங்காக பண்ணலை, ஒரு மேட்ச் நல்லா பண்ணால் அப்படியே கொண்டாடுறீங்க, ஒரு மேட்ச் ஒழுங்காக பண்ணலன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறீங்க. ஓய் நல்லா பண்ணா சரி ஓகே, அடுத்த மேட்ச் நல்லா பண்ணுங்க, பண்ணலைன்னாலும் பரவாயில்லன்னு நினைங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி என்னடா அது, நீங்கள்லாம் எதுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும், நீங்கள்லாம் எதுக்கு சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணணும், நீங்கள்லாம் எதுக்கு சிஎஸ்கேக்கு ஃபேன்ஸாக இருக்கணும், நீங்கள் ஃபேன்ஸாக இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குலாம் தோணுது. சில குட்டி பையன்லாம் வந்து வெளியே வந்து ருத்ராஜ் கெய்க்வாடுக்குலாம் பேட்டிங்கே ஆட தெரில, அவர் டெஸ்ட் மேட்ச் பிளேயரு அப்படிங்கிறான். ஏய் 2021-23 அவர் என்ன மாதிரி பிளேயர் தெரியுமாடா? அவருக்கு ஒரு பேட் சீசன் வந்திருக்கு, அவரை பேக் பண்ணுங்கடா. ஒரு சீசன் ஃபுல்லாக வந்துட்டு ஷேன் வாட்சன் அடிக்க மாட்டாரு, ஆனால் ஃபைனல் அண்ட் செமிஃபைனலில் வச்சு குத்துன்னு குத்துவார். அதான்டா தோனியோட டாக்டிக்கு, அதான்டா தோனியோட மேஜிக்கு. அவர் வந்து பிளேயர்ஸை வந்து பேக் பண்ணுவார்ரா. அவரோட உண்மையான ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அது தெரியும். எனக்கு இதெல்லாம் பார்க்கறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. யூடியூப்பில் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்றும் பேசுறது, அதை கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேயிங் 11 சொல்கிறது, எனக்கு இதெல்லாம் பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. ஊர்வில் பட்டேல் ஒரு மேட்ச் அடிக்கலை, உடனே ஊர்வில் பட்டேல் திட்டுறீங்க. இந்த மேட்ச் ருத்ராஜ் கெய்க்வாட் அடிச்சாரு, ஆனால் அடிச்சதுக்கும் சேர்த்து வச்சு திட்டுறீங்க. அவர் இன்னைக்கு சீக்கிரமே அவுட் ஆயிருந்தா நீங்கள் என்னமா அவரை கடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஒரு வீடியோ போட்டேன், 3 மேட்சுக்கு அப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் அடிப்பார், அதுக்கப்புறம் அடிக்கலைன்னா ஏன் அடிக்கலைன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ருத்ராஜ் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, 3 மேட்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அடிக்கலை, 7 மேட்ச் வரைக்கும் அடிக்கலை. 8வது மேட்ச் நேற்று தான் அடித்தார். நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் இருக்கிற 14 மேட்சும் அடிக்கலைனாலும் பரவாயில்ல, அவர் வந்து நம்ம டீம் பிளேயரு, அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து அடிக்கட்டுமே. உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸியில் எல்லா வருஷமும் எல்லா பிளேயரும் அடிக்கணுமா? சிஎஸ்கே எல்லா வருஷமும் கப் அடிக்கணுமா? சிஎஸ்கே எல்லா வருஷமும் பிளே ஆஃப் போகணுமா? சிஎஸ்கே எல்லா வருஷமும் ஃபைனல்ஸ் போகணுமா? நீங்கள் மேட்ச் பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணலை, ஆனால் பிளேயர்ஸை நீங்கள் பேக் பண்ணாமல் இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல. நீங்கள் மேட்ச் பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வேறு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கூட பரவாயில்ல. 17 வருஷம் பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப்னு இருந்துச்சு, அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ்னு மாறுச்சு. இந்த 18வது வருஷம் அந்த டீமை யாராலையும் தொட முடியல, யாருமே ஜெயிக்க முடியல அந்த டீமை. சும்மா ருத்ரோ தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க பஞ்சாப் கிங்ஸை. பார்க்கறதுக்கே பயமா இருக்கு மற்ற டீம் எல்லாம். ஏன் ஈசாலா
அளவு எடுத்துக்கிறங்க, 17 வருஷம் அவன் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. போற இடத்துலலாம் கும்மாங்குத்து வாங்கிட்டு தான் வருவாங்க. அவங்க இப்போ 18வது வருஷம் நல்லா பண்றாங்க. நமக்கு ஏதோ கொஞ்சம் காலம் சரியில்லை. நமக்கு மட்டும் கிடையாது, நம்ம பங்காளியோட மும்பை இந்தியன்ஸுக்கும் சரியில்லாம தான் இருக்கு. அதே மாதிரி 3 டைம் சாம்பியன்ஸ் ஆன கேகேஆருக்கும் சரியில்லாம தான் இருக்கு. பேக் பண்ணுங்க, பிளேயர்ஸை பேக் பண்ணுங்க. சும்மா வந்து போய் கமெண்ட் செக்ஷன்ல ரிமூவ் ருத்ராஜ் கேப்டன்சி, ரிமூவ் ருத்ராஜ் ஃப்ரம் பிளேயிங் 11, ரிமூவ் ஊர்வில் பட்டேல், ரிமூவ் பிரசாந்த் வீர், ரிமூவ் கார்த்திக் சர்மா, இந்த மாதிரிலாம் போடாதீங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு எரிச்சலாக இருக்குது. கமெண்ட் செக்ஷனை பார்த்தா சிஎஸ்கே ஒரு மேட்ச் தோத்துட்டா 20,000 கமெண்ட் போடுறீங்க போய் போஸ்ட்டில். 20,000 கமெண்ட், 30,000 கமெண்டு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? சிஎஸ்கே எல்லா வருஷமும் உங்களுக்கு கப்படிச்சு கொடுக்கணுமா? எல்லா வருஷமும் உங்களுக்கு அது என்ன பிரச்சனை? இன்டென்ட் இல்லையா? இன்டென்ட் இல்லைன்னு வந்து சொல்றீங்க. ஃபார்முல இல்லைன்னா இன்டென்ட் வராதுங்க. பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே ஜெயிக்கணும், சிஎஸ்கே வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அவங்க ஃபார்முல இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒன்று சரியா போகல, டாஸ் ஒழுங்கா விழுகல, ஒழுங்கா பேட்டிங்ல கிளிக் ஆகல, இல்லை ஆப்போனன்ட் டீம் நல்லா பவுலிங் போட்டாங்க, ஆப்போனன்ட்ல நல்லா பேட்டிங் ஆடிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை நாம கோத்ரூ பண்றோம்னா இது ஒரு டஃப் ஃபேஸ், இது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான். இதுல நீங்க பிளேயர்ஸை பேக் பண்ணுங்க. அவங்க கண்டிப்பா பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க. அடுத்த மேட்ச் மும்பை கூட நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? மும்பை கூட எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. சிஎஸ்கே நல்லா விளையாடுவாங்க, நல்லா விளையாடணும், அது மட்டும் எனக்கு போதும். மும்பையோட ஜெயிக்கல, நல்லா விளையாண்டா அதுவே போதுமானது தான் எனக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா எல்லா மேட்சும் நல்லா விளையாடணும் அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு புரியுது. சிஎஸ்கே எல்லா மேட்சும் நல்லா விளையாடணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு சில மேட்ச் இந்த மாதிரி ஆகலாம், ஒரு சில மேட்ச் நல்லாவும் போகலாம். எல்லா நேரமும் சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணுங்க. நல்லா பண்ணா வாழ்த்துங்க, நல்லா பண்ணலன்னா சரி அடுத்த மேட்ச் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அதை தான் பண்ணுவாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸும் அதை பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். தட்ஸ் இட்.